அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக கணைய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம், அதாவது வேர்ல்டு பேங்க்ரியாட்டிக் கேன்சர் டே. இந்த கணையம் என்றால் என்ன? கணையம் என்பது நம்முடைய வயரின் பின்பகுதியில் இருக்கின்ற ஒரு உறுப்பு. அது பொதுவாக நம்முடைய உடலில் சர்க்கரை அளவை சீராக வைத்துக் கொள்ளவும், நம்முடைய உணவை செரிமானம் பண்ணவும் இது உதவுகின்றது. இந்த கணையத்திலும் சில நேரம் புற்றுநோய் வரலாம். அரிதான ஒன்றுதான், ஆனால் வரலாம். என்ன காரணங்களால் இந்த கணையத்தில் புற்றுநோய் வரலாம் என்று பார்த்தால், புகைப்பிடிப்பது, அதிகமான உடல் எடை, அதிகமான கொழுப்புள்ள ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது, இக்கணையத்தில் வருகின்ற இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லப்படுகின்ற பேங்க்ரியாடைட்டிஸ், தொடர்ச்சியாக பல நாட்களாக பேங்க்ரியாடைட்டிஸ் இருந்தால் அதிலிருந்து கணையத்தில் புற்றுநோய் வரலாம். இந்த கணையத்தில் புற்றுநோய் வரும் பொழுது அதற்கான ஆரம்ப அறிகுறிகள் என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், திடீரென்று வருகின்ற மஞ்சக்காமலை, வாந்தி, வயிறு வலி, முதுகுவலி, அல்லது திடீரென்று கட்டுப்பாட்டை இழக்கின்ற சர்க்கரையின் அளவு கூடலாம் அல்லது குறையலாம். இப்படிப்பட்ட அறிகுறிகள் ஏதாவது இருப்பின் மருத்துவரை கண்டு பரிசோதித்துக் கொள்வது நல்லது. இந்த கணைய புற்றுநோய் வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். புகைப்பிடிப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். மது பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். உணவில் அதிகமான காய்கறிகள் மற்றும் பழ வகைகளை சேர்த்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சீரான வாழ்க்கை முறையை நாம் வாழ்ந்தால் இந்த கணைய புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். உடம்பு நமக்கு சொல்லுகின்ற அறிகுறிகள் ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் உடனடியாக மருத்துவரை கண்டு பரிசோதித்துக் கொள்ளுங்கள். இந்த புற்றுநோயை கண்டறியவும் சிகிச்சை செய்யவும் நமது KMMC மருத்துவமனையில் எல்லா வசதிகளும் உள்ளது. ஆகையால் உங்களுக்கு இது போன்ற அறிகுறிகள் ஏதாவது இருந்தால் மருத்துவரை கண்டு பரிசோதித்துக் கொள்ளுங்கள். நலமுடன் வாழுங்கள். நன்றி.